शिवाभ्यां नमः उमामहेश्वराभ्यां नमः गुरुभवनपुरेशाय नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः ओं हनुमते नमः ரொம்ப விசேஷமான ஒரு சுதினம். கலியில பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக அவதாரம் பண்ண ரூபத்தை நாம் எல்லாரும் பல கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பண்ணி சேவித்த ரூபத்தை மறுபடியும் ஸ்மரிக்கும்படியான அவதார நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம். ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எப்படின்னாக்க, வேற எந்த மகான்களை பற்றியும் இப்படி ஒரு நட்சத்திரத்தை சொன்ன உடனே பெரியவாளை ஸ்மரிக்கும்படியா வேற யாருக்குமே அப்படி அமைஞ்சதாக தெரியல. எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா, அனுஷம்னா பெரியவா அப்படின்னு நினைக்கும்படியா கோடிக்கணக்கான பக்தாளுடைய மனசுல அப்படி பதிஞ்சு போயிடுச்சு. அப்படி அனுகூலம் பண்ணிவிட்டா பெரியவா. பெரியவாளை பற்றி பேசுறதுன்னு சொன்னாக்க அது ஒரு கரையில்லாத சமுத்திரம். நம்ம சிவராம சார் அவர்கள் ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்களுக்கு பர்சனலாக ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன். பெரியவா என்ன பேச வைக்கிறாளோ அதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆயிரத்தி 1977 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போதான் முதல்ல பெரியவா தரிசனம். நான் பம்பாயில் வாசம் பண்ணிட்ட காலம் இங்கே மெட்ராஸுக்கு வந்த பொழுது ஒரு அன்பர் அழைச்சின்னு போனேன். உபன்யாசமெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் பெரியவாளை கைங்கரம் இருக்கக்கூடிய பாலு இருந்தார். உபன்யாசம் பண்ணாருன்னா சிக்கையெல்லாம் வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் பிரம்மச்சாரி, ரொம்ப சின்ன வயசு, உத்தியோகம் பார்த்துன்றதுனால உத்தியோக நிர்பந்தத்தால் வச்சுக்க முடியல அப்படி ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் பெரியவா சந்நிதியில் சொன்ன அந்த விஞ்ஞாபனம் அது வீணாக போகலை. 6 வருஷத்துக்குள்ளே சிக்க வந்துடுத்து. 83 சிக்க வந்துடுத்து. பெரியவாளுடைய ஒரு கட்டாட்சத்தாலேயே அது வந்துடுத்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். '78லேருந்து 84 பர்யந்தம் தமிழ்நாட்டில் இல்லாமல் பெரியவா ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலையும் மகாராஷ்டிரத்துலேயும் அந்த இடங்களெல்லாம் பாவனம் பண்ணி சஞ்சாரம் பண்ண ஒரு 6 வருஷ காலம். பல சந்தர்ப்பங்களில் பெரியவாள் அங்கே ஒவ்வொரு இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எடுத்து மகாகாவில் 2 முறை தரிசனம் பண்ணேன். அப்போ காமகோட்டி வாணின்னு ஒரு மேகசின் இங்கிலீஷில் வந்துருந்தது. அதில் தொடர்ந்து பாகவதத்தை பற்றி வாட் ஸ்ரீமத் பாகவதம் மீன்ஸ் டு மீன்னு மாதம் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அந்த காமகோட்டி வாணி மேகசின் சாதாரணமாக ஒவ்வொரு மாதமும் அந்த பத்திரிகைக்கு தகுந்தாப்பில் அந்த பண்டிகைக்கு தகுந்தாப்பில் ஒரு படம் ஏதாவது ஒன்று போடலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பத்திரிகை எடுத்து நடத்துகிறவா தீர்மானம் பண்ணால் இதெல்லாம் மாதம் என்ன படம் போடுறதுன்னு யோசனை பண்ண வேண்டாம். ஆதிசங்கர் 4 சிஷ்யாலோட ஸ்டாண்டர்டாக போடுவோம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று போடணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரைட்டப் நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. காஞ்சியில் பெரியவா சித்தி அடைஞ்ச விஷயத்தை எழுதணும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயமாச்சே இது. பெரியவா தரிசனத்துக்கு இருந்தேன் மகாகாவில். அப்போ பெரியவாள்கிட்ட இது மாதிரி எழுத போகிறது அப்படின்னு விஞ்ஞாபனம் பண்ணி பெரியவா அனுகூலம் பண்ணணும்னு கேட்டேன். பெரியவா உடனே அந்த ஸ்லோகத்தை பதஞ்சலி சரித்திரத்துக்கு ஒரு ஸ்லோகத்தை டைரெக்டாக எனக்கு சொன்னான். அதனால் அதை உபதேசமாக எடுத்துட்டு இப்போ சங்கர விஜயம் சொல்லக்கூடிய இடத்துல தான் பூர்த்தி பண்ணுற போது பெரியவா நேரடியாக உபதேசம் பண்ண ஸ்லோகம்னு கோவிந்த தேசிகம் உபாஸ்ய சிராய பக்தியா தஸ்மின் ஸ்திதே ஸ்வமகிம்னி விதேகமுக்தியா அத்வைத பாஷ்யம் உபகல்பிய திசோ விஜித்ய காஞ்சிபுரே ஸ்திதிமவாப ச சங்கரார்யா. இந்த ஸ்லோகத்தை பெரியவா நேரடியாக உபதேசம் பண்ணா. அவன் அனுகிரகத்தாலேயே ஸ்லோகத்தை திருப்பி சொல்ல முடியாவும் செஞ்சான். அப்புறம் பக்கத்தில் இருக்க வாட்ட இந்த மாதிரி சொல்லுறா நீ
அப்படின்னு கேட்டால், பெரியவா அனுப்புகிறோம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பெரியவா அனுப்புகிறோம் சொல்லுவியா இல்லை வேற ஏதாவது சொல்லுவியா அப்படின்னு வேற ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால், மகாகாவில் தான் பெரியவாழ்கிட்ட பிரார்த்திச்சு பெரியவா சன்னிதியில் வாக்ஷுத்திக்காக 10 நிமிஷம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பெரியவாளுக்கு முன்னாடி முதல்ல பண்ண உபன்யாசம் அதான். உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் எடுத்து பெரியவாளுக்கு முன்னாடி பண்ணது மகாகாவில். 2 இடத்துல தான் பிரார்த்திச்சது. அது முதல்ல 2 முறை தான் பிரார்த்திக்க முடியாது. அடுத்த முறையிலேருந்து சுவாமியாக கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டேன். குருவாயூரில் சுவாமி சன்னிதி சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்தது. முதல்ல ஒரு முறை ஆஞ்சம் திருமணி இருக்கிற போது அப்படி ஏற்பட்டது. அப்புறம் சுவாமியை கூப்பிட்டு பல முறை சந்தர்ப்பம் சுவாமியாக ஏற்பட்டு கொடுத்துட்டேன். பெரியவா சந்தியில் முதல்ல மகாகாவில் அப்படி கேட்டபோது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருந்தது. மகாகாவில் தரிசனம் பண்ண வரதான் தெரியும். பெரியவா போகக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு மாட்டுப்பட்டிகை இருக்கும், இல்லை ஒரு கோவில் இருக்கும், ரொம்ப புராதனமான ஒரு ஆலயம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பெஞ்ச் மேலே அவனை ஏறி இருந்து சொல்ல சொல்லு அப்படி சொன்னான் பெரியவா. ஒரு கோலாப்பூர் பெட்ஷீட் மாதிரி ஒரு ஷாப், நீல கலரில் ஒரு ஷாப். வைர வியாபாரி ஜோஷி இருக்காரோமா, அவர் இருந்தால் அவர்கிட்ட கொடுத்து அவனுக்கு தோற்று அப்படின்னு சொன்னால் இன்னும் வச்சுருக்கேன். எத்தனையோ வந்தாலும் பெரியவா கையால் நேரடியாக தொட்டு ஸ்பர்ஷம் பண்ணி கொடுத்து நான் பின்னாடி அப்புறம் 30 வருஷங்களுக்கு அப்புறம் நினச்சி பார்க்குற பொழுது பெரியவா நீங்கள் தூக்கி விட்டு தான் உபன்யாசத்தில் இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்குங்கிறது நல்லா இருக்குது. தூக்கி விட்டா அந்த பெஞ்சில் ஏற சொல்லு, அவனை ஏற சொல்லு அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் இது பண்ணால் அப்புறம் மகாகாவலியும் மறுபடியும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்தது. ஆந்திராவில் கஸ்தூர்பள்ளின்னு ஒரு கிராமம், அதே மாதிரி ஞானம்பள்ளின்னு ஒரு கிராமம். 2 கிராமங்களில் 1 மாத இடைவெளிக்குள்ள பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாது இருந்தது. ஹைதராபாத்தில் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு அன்புறத்தில் இருந்தார் கேஆர் சுப்பிரமணியம்னு. இப்போ இல்லை, பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். அன்புன்னு சொல்லாமல் எங்கள் அப்பா வயசுக்கு வந்துட்டேன். பெரிய சம்ஸ்கிருதஸ்காரர். அவரில் நான் தங்கியிருக்கிற பொழுது நாளைக்கு ஒரு ரூமில் நானும் அவரும் பக்கத்தில் பாயில் ஏதோ படுத்திருந்தோம். தூக்கம் வரல, 2 பேருக்கும் தூக்கம் வரல. ஏதோ பெரியவா மேலே ஒரு அஷ்டோத்திரம் எழுத ஆரம்பித்தோம், கவனம் பண்ண ஆரம்பித்தோம். ராஜு 12 மணிக்கு அவர் ஒரு பாதம், நான் ஒரு பாதம், அவர் ஒரு பாதம், நான் ஒரு பாதம். அது மாதிரி 27 ஸ்லோகம் நட்சத்திர மாளிகையா 108 நாம அந்த விரோதாபாச அலங்காரம் மறுபடியா ஏதோ அப்படி தோணித்து பெரியவாளுடைய கிருப்பையில. அதுக்கப்புறம் இந்த ஆந்திராவில் தரிசனம் பண்ணுற போது பெரியவாளுக்கு வச்சுட்டு அவனுக்கு ஜாஸ்தி ஒன்றும் பேச முடியல. பெரியவா இழுத்து போத்துன்னு படுத்திருந்தா. அங்கே பெரியவாளை தேடின்னு போகிற பொழுது எங்கே எந்த கிராமத்துக்கு இருக்கானே தெரியாது. ஒரு காரில் நாங்கள் 4-5 பேர் போயிருந்தோம். அப்போ ஒரு 60 வயசு இருக்கும். அவரும் அவருடைய தர்மபத்னி, அவருடைய பேத்தி 8 வயசு 9 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு கன்னியாதானம் பண்ண போகிறான். பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக அவள் வழியில் போயிட்டு இருக்கா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். அந்த காரில் இடம் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. இந்த குழந்தைய மாத்திரம் அழிச்சிருந்தோம். தாத்தா பாட்டி வேறு ஏதோ ஒரு வண்டி பின்னாடி. இப்போ பெரியவா இழுத்து போத்து படிச்சிருந்தா. நாங்கள் அது எங்களுக்கு பாஷை தெரியாது. அங்கே இருக்கிற வாழ்க்கை தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாதுல்ல. ரொம்ப குக்ராம், தெலுங்கு மாத்திரம்தான் தெரியும். பெரியவா மகாபெரியவான்னு சொன்னால் வாழ்க்கை தெரியாது. வருகிற சுவாமிஜின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துட்டான். சுவாமினா அவர் தான், அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டான். அப்புறம் பெரியவா படுத்துன்னு போது முள்ள இருந்த தாத்தா பாட்டி பின்னாடி வந்துட்டு அந்த குழந்தை இன்னும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற அந்த குழந்தை. இப்போ அவங்க தாயார் பாட்டியாக கூட ஆகிருப்பான், தெரியாது நமக்கு. நான் சொன்னது ஒரு 30 வருஷம் முன்னாடி. ஒரு மஞ்சள் பாவாடை சட்டை போட்டு அம்பாள் சாட்சாத் கன்னியாகுமரியாட்டும் அந்த குழந்தை கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறா. கொண்டு போய் வைதிக பரம்பரையில் வந்தவர் பேத்தி கன்னியாதானம் பண்ணி போகிறோம். பெரியவா அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பெரியவா கையை தூக்கி அனுகிரகம் பண்ணிவிட்டு இந்த அஷ்டோத்திரத்தை பெரியவா எடுத்து வச்சுட்டு புத்திரம் வாங்கி கிளம்பிடுச்சு. அப்புறம் அப்பா அம்மாவோட காசிக்கெல்லாம் போயிட்டு காசி யாத்திரை முடிச்சுட்டு அப்பா அம்மா எல்லோரும் சகோதரி எல்லோரும் மெட்ராஸ் வந்துட்டா. நான் மாத்திரம் ஹைதராபாத்தில் இறங்கி சில பக்தர்களோடு சேர்ந்து ஒரு வேனை வச்சுருந்து ஒரு 10-15 பேர் பெரியவா வேற ஒரு கிராமத்தில் இருந்தார். ஆந்திராவிலே கஸ்தூர்பதி, ஞானம்பள்ளி எது முதல்ல போனோம் எது பின்னாடி போனோங்கிறது இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த 2 பேர் மாத்திரம் ஞாபகம் இருக்குது. 1 மாதம் வித்தியாசத்தில் தரிசனம் பண்ணிச்சு.
அப்போ கூட தரிசனம் பண்ண ஒருத்தர் கணேசன் வந்து ஸ்டேட் பேங்க்ல ஜெனரல் மேனேஜராக இருந்துகிட்டே வந்து இப்போ கூட சமீபத்தில் ஹைதராபாத்தில் உபன்யாசம் வந்து பார்த்தார். அப்போ பழைய ஞாபகத்தை பரமாறிருந்தோம் நாங்கள் 30 வருஷம் முன்னாடி பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது அந்த ராங்க போயிட்டு இருக்கிற போது ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு வழியில். பெரியவா தரிசனத்துக்கு ஒரு மணி மாதிரி ஆகுது அப்படின்னு மனசு கொஞ்சம் வியாபகம். அதுவும் நன்மைக்கு தான்ங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுது. நாங்கள் போய் சேர்றத ராத்திரி ஒரு 7:30 8 மணி ஆகிடுச்சுங்க. இந்த பஞ்சர் ஆனதுனால டிலே ஆகிடுச்சு. பெரியவா அந்த தள்ளுவண்டி ஆட்டமாக இருக்கும், அந்த தள்ளுவண்டியில் உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தா. ஜெபம் முடிஞ்சு 8 மணிக்கு உள்ளே போயிட்டா. ஒரு கொட்டையாட்டமாக இருக்குது, உள்ளே போயிட்டா. அங்கே இருக்கிறவாள்லாம் சொன்னால் இங்கே ரொம்ப குக்கிரமாக இருக்குது, வந்தவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யாரும் ராத்திரி தங்கறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டா. இவ்வளோ தூரம் வந்துட்டு பெரியவாளை சரியாக கூட தரிசனம் பண்ண முடியும், மனுஷ மனசோனும் அப்படியெல்லாம் தோணித்து. சரி நமக்கு இவ்வளோதான் பிராப்தம், அங்கே எந்த இடத்துலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேனில் ஏறிவிட்டோம். இங்கேருந்து பாபு ஓடி வந்தார். எல்லோரும் வந்து ஷாப்புக்கு போனோம். பெரியவா உத்தரவாக இருந்தது. முதல்ல ஷாப்புக்கு போகணும், அப்புறம் தான் சொன்னார். முதல்ல உத்தரவாக இருந்தது. பெரியவா அங்கேருந்து இப்போ இனிமேல் தரிசனம் எங்கே கொடுக்க போகிறா, காத்தாலேருந்து 10 ஜனம் பாங்க வந்து படுறேன். பெரியவா ரொம்ப விஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பா, இப்போ ஒருத்தர் தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம். முதல்ல வேனில் ஏறிவிட்டோம். உடனே பின்னாடி கொடுத்துருந்தார். பெரியவா உத்தரவாக இருந்து ஹைதராபாத்லேருந்து வந்து வாங்க அவளெல்லாம் அழிச்சுட்டு வாங்கிட்டோம். பெரியவா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு தனித்தனியாக தரிசனம் கேட்டு அப்போ தான் காசியிலேருந்து பஞ்சாயத்து பூஜை வாங்கிட்டு வந்தது. அதை பெரியவாள்கிட்ட அன்றைக்கி பிரதோஷத்தன்னைக்கு பெரியவா ஒவ்வொன்றா தொட்டு இது சொன்னம் புரிய அம்பாளா பிள்ளையாரா ஒவ்வொன்றையாக தொட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அந்த பூஜை தான் இப்போ இருந்துட்டு பெரியவா கையால் ஸ்பர்ஷம் பண்ணி கொடுத்த பூஜை. அதுக்கு 2 சீக்வல் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். அந்த பஞ்சாயத்து பூஜைக்கு 2 சீக்வல் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். பெரியவா அப்படி தொட்டு கொடுத்துட்டு நீ தான் அஷ்டோத்திரம் எழுதினியோ, ஒரு மாதம் கழிச்சு கேட்குற, வச்சுட்டு போயாச்சு, நீ தான் அஷ்டோத்திரம் எழுதினியோ அப்படின்னு கேட்டா. பெரியவா அனுகிரகத்தால் தான் வந்து அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சில விஷயங்கள் பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணாங்கிறது அப்புறமா தான் புரியுது. இது வந்து ஆத்ம பிரசம்சைக்காக சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. தனிப்பட்ட முறையில் இந்த அன்னமயமான பிள்ளை சரீரத்துக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. மகானாவில் பெரியவாளை தரிசனம் பண்ணி இந்த காஞ்சியில் சித்தியடைஞ்சா பகவத்பாதாங்கிற ஸ்லோகத்தை சொன்னாங்கிற போது திருப்பி ஸ்லோகத்தை சொல்ல முடியாது வச்சா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னா பெரியவா, அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஏன் சொல்கிறேன், எனக்கு பெரியவா அனுகிரகம் பின்னாடி எப்படி பதிச்சதுன்னு காட்டுறதுக்காக சொல்கிறேனே தவிர சுய விஷயத்துக்காக இல்லை. ஏகசந்த கிராகியாக இருக்கும் போல் இருக்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். பெரியவா அனுகிரகம் அப்படின்னு என்ன நீ இப்படி சொல்லுவியா, இல்லை பெரியவா அனுகிரகம் சொல்லுவியா, வேற சொல்லுவியா, பக்கத்தில் இருக்கிற வார்த்தை அப்போ தான் கேட்டேன். அந்த வார்த்தை பெரியவா வார்த்தையிலேருந்து ஏன் வந்ததுன்னு அன்னைக்கு புரியல. அன்னைக்கு சொன்ன வார்த்தை 2004 பூர்த்தியாச்சு. 83 என்னமோ பெரியவா சொன்ன வார்த்தை 20 வருஷம் 21 வருஷம் கழிச்சு வேதாத்தியனம் பூர்த்தியாச்சு, அஷிக் துவேமும் பூர்த்தியாச்சு 2004. ஒரே ஒரு சண்டை தான் நடந்தது. ஒரே சண்டை தான் வந்து, ஆனால் வெற்றுவா இல்லை, புஸ்தகத்தை பார்த்து சொல்லக்கூடாது. ஒரே ஒரு சண்டை. ஒரு சந்தையில் 50 வயசில் போய் பூர்த்தியாகிறது வேதம் அப்படின்னாக்க இது பெரியவாளுடைய ஒரு அன்னைக்கு சொன்ன வார்த்தை 20 வருஷம் 21 வருஷம் கழிச்சு எங்கேயோ எப்படியோ பதிக்கிறது. இதெல்லாம் அந்த சமயத்தில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் வாக்கிலேருந்து வருது, வாக்கடாட்சம் அனுகிரகங்கிறத மாத்திரம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 2வது முறை ஆந்திராவில் போய் பஞ்சாயத்து பூஜை எடுத்துன்னு போனேன்னு சொன்னேனே, அப்போ தான் கேட்டேன், அஷ்டோத்திரம் நீ தான் கவனம் பண்ணியான்னு கேட்டேன். ஏதோ நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கிட்டு பேங்கில் ஏறிட்டோம். அது 2 நிமிஷத்துக்கு தான் பாபு மறுபடியும் ஓடி வந்தாருங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், நீங்கள் மட்டும் கடந்து போயிடுவேன். ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு எழுந்து உட்காந்து பெரியவா ஹைதராபாத்லேருந்து இருந்தாங்க, அவளுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சியானுக்கப்பா. சாப்பாடு போட்டு அனுப்புறேன்னு சொன்னாக்க போய் ஹைதராபாத் போய் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு அனுப்பி விடுவாங்க. தெரியவா சாப்பிட்டு போகணும். அப்போ தான் இந்த பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு மேலே ஏதோ ஒரு இது வச்சுருந்தேன். இது குரு ஆகிய வெறும் மோர் ஞாபகம். ரொம்ப குக்கிராமம்னா கையால் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம். நியரஸ்ட் வாட்டர் சோர்ஸ் கையால் பற்றி 10 நிமிஷம் நடந்து போனால் தான் ஜலம் கிடைக்கும். அவ்வளோ குக்கிராமம். அந்த தையல் இலையில ஆளுக்கு 2 கரண்டி
இல்லை ஒன்றும் தொட்டுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஜாவும் 2 உப்புக்கல் சேர்த்து கசக்கிட்டா அவ்வளோதான். மோரிஞ்சா அன்னப்பிராசனத்திலே சாப்பிட்டு இருக்கோம். அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி மோரிஞ்சா இன்னைக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அது என்னவோ தேவாமிர்தம். அந்த அமிர்தம் 2 கரண்டி மோரிஞ்சா கரைக்கும். சாப்பிட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே ஹைதராபாத் வந்து சேர்ந்தோம். இந்த பூஜை கொடுத்தாலும் அப்புறம் தெய்வத்தங்கோலை படிக்கிற போது ஒரு வரி கண்ணு தென்பட்டது. முன்னாடி எல்லாரும் அக்னி ஆராதிச்சிருந்தா, அதனால சுப்பிரமணிய சுவாமிக்கு தனியாக ஒரு பிரதிநிதி தேவையில்லாமல் இருந்தது. இப்போ ரொம்பவே அக்னி ஆராதனை இல்லாமல் இருக்கிறதுனால சுப்பிரமணிய சுவாமி ஸ்தானத்தில் ஒரு வேர் வச்சுக்கிறது வந்தது அப்படின்னு கண்ணு தென்பட்டது. உடனே ஒரு வேற தங்க மாளிகை எங்கேயோ ரெடியாக வேர் கிடச்சி வேற வாங்கிட்டு காஞ்சிபுரத்தில் அது கூட வந்து கண்டிப்பான் பெரியவா தொட்டு பெரியவா அனுகிரகம் கொடுத்தா அந்த வேலை சேர்ந்து இருக்கிற பூஜையில் பெரியவா தொட்டு அனுகிரகம் கொடுத்தது. ஏதன் மத்தியில் இது ஒரு சீக்வல். 2வது சீக்வல் என்ன அதையும் சொல்லுவேன். 1989 சிங்கேத்தில் மகாசன்னிதானம் சித்தி அடைஞ்ச போது அங்கே தரிசனத்துக்காக போயிருந்தேன். இந்த துங்கபத்ரா தீரத்திலேயே பூஜை பண்ணேன். இப்போ சௌகரியங்கள்லாம் நிறைய இருக்குது. எனக்கு அப்பவும் தெரியாது. முதல் விசிட் சிங்கேரிக்கு அங்கே ஏதாவது கேட்டால் ஒரு ரூம் கொடுத்துருப்பாளோ என்னமோ தெரியாது. அங்கேயே கரையிலேயே ஸ்நானத்துக்கு கொடுத்து அங்கேயே பூஜை பண்ணி அப்படியே தரிசனம் பண்ணிட்டேன். அந்த கூட வந்தவர் ஒருத்தர் ரொம்ப வேண்டியவர் தான், ரொம்ப சத்தியோடு இருக்கிறவர் தான். நிர்வாண புஷ்பத்தை விசர்ஜனம் பண்ணுறது சூரிய பகவானும் போயிட்டேன். நான் அது கவனிக்கலை. சங்கரமாக பூஜை பண்ணிட்டு மறுநாள் சேலத்தில் போய் குருநாதர் ஆராதனைக்காக அங்கே சேலத்தில் அதிஷ்டானத்தில் போய் பூஜை பண்ணிய தகுந்தா சூரியன் இல்லை. 1 மாதம் பிடிச்சிருக்கேன். பெரியவா யாரை கிடைச்ச சூரியன் போயிடுச்சு. சூரியன் போடுறது பற்றி விஷயம் இல்லை. பெரியவா இனிமேல் யார் தொட்டு கொடுப்பா, அனுகிரகம் கொடுப்பா அப்படின்னு யார்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அதுக்குள்ள அப்புறம் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்துட்டேன். நம்ம டே டு டே ஒர்க் நடந்துருக்கு. ஒருத்தர் காத்தால் 9 மணி 9 மணி அன்றைக்கி காஞ்சிபுரம் கிளம்பணும். பெரியவாளுக்குள்ள 84 வந்துட்டாங்க. 84 94 மட்டும் நான் பழத்தில் தான் இருந்தேன் நகரில். எனக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து சூரியன் கொண்டிருக்கேன்னு ஒரு இலையில வச்சுட்டு சூரியன் கொண்டு கொடுத்தாங்க. சரி, நான் மட்டும் ஒன்றும் கேட்கல. அவர் கொண்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவர். சரி கொண்டு கொடுத்துருக்காரு. சூரியன் எடுத்துனே நான் மட்டும் கிளம்பிட்டேன். 5 நிமிஷம் அவர் கொண்டு கொடுத்து 5வது நிமிஷம் நான் கிளம்பியாச்சு. ஆட்டோ விட்டு கிளம்பியாச்சு. நேரம் காஞ்சிபுரத்துக்கு போனேன். பெரியவாழ்கிட்ட இந்த மாதிரி சூரியன் கொஞ்சம் விலகி போயிட்டார், கையை விட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும். சூரியனை இந்த இலையில வச்சு அப்படியே நின்றுனேன். பெரியவா ஒரே ஒரு பாட்டை பார்த்தேன். கடையில் வாங்கினதோ அப்படின்னா ஒரு வார்த்தை. எனக்கு தெரியாது வாஸ்தவமாக அவர் எங்கேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து கொண்டாலும் எனக்கு தெரியாது. நான் பேசாமல் இருந்தேன். அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்த யாரோ அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரே அடி ஆச்சா. நான் பேசாமல் இருந்தேன். ஒன்றும் எனக்கு தெரியாத விஷயத்த அவங்க எப்படி சொல்ல முடியும். பெரியவா தொட்டு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. வாங்கிட்டு வந்துட்டேன். பூஜை விஷயத்தை விட்டேன். அப்புறம் மெட்ராஸ் வந்த உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கேருந்து வந்து இந்த சூரியன் கேட்டேன். நான் ஐயோ கிரியில் போய் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அங்கே பெரியவா அங்கே உட்காந்து சொல்கிறா, கடையில் வாங்கிட்டோ அப்படின்னு கேட்டா. ஆனால் நான் அதை பற்றி இது பண்ணேன். பெரியவா கைப்பட்டு இதுக்கு மேலே பவித்திரமாக ஒன்றும் இல்லை. இதை பூஜையை சேர்த்து வச்சு இது 3வது சீக்வல் ஒன்று சொல்லணும். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தியாக வந்து மெட்ராஸில் பல இடங்களில் தண்ணிங்க ஏற்பட்ட பொழுது அப்போ நம்ம மாத்திரம் கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் தான், மாடி கிடையாது. இல்லை அந்த வேகத்தில் தான் மாடி கட்டிட்டு இந்த தண்ணிக்கு வந்தபோது தான் மாடி வேகத்தில் போய் ஏதோ கடனை வாங்கி கட்டிட்டு அன்றைக்கி ராத்திரி படுத்துட்டு இருக்கோம். ராத்திரி 2 மணி 2:30 மணி இருக்கும். திடீர்னு ஒரே உள்ளெல்லாம் ஜனம் வந்துருக்கு. இந்த என்னமோ தோணித்து டக்குன்னு ஏழு ராத்திரி 2:30 மணிக்கு போய் பார்த்தாக்க சுவாமி முதல்ல இருக்கார். பூஜா ரூமில் இருக்க ஒவ்வொரு ஸ்ரீ பரமேஸ்வரனும் சாலகிராமும் சூரிய பகவானும் ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் எடுத்து நல்ல வேலை சுவாமி ராத்திரி 2:30 மணிக்கு முழுப்பு கொடுத்தாரேன்னு நினச்சிங்க. தூங்கி போயிருந்தோம்னாக்க பெரியவா இனிமேல் இந்த வெள்ளம் வரும்போது பெரியவா மகாசக்தி சமாதி இறங்கியாச்சு. இனிமேல் எந்த பெரியவாழ்கிட்ட போய் தொட்டு இதை பவித்திரம் நிற்கிறது. ஆனால் பூஜையை சாலை இது மாதிரி ஒரு சிக்கிப்பலகா வச்சு சிக்கிப்பலகா மேலே ராமாயணம் வச்சுருந்தேன். பாராயணத்துக்கு அதையும் மீறி ராமாயணத்தை ஜனம் வந்து அந்த புஸ்தகத்தில். ஆனால் பூஜையை சாதனை ராமாயண புஸ்தகத்தையும் எடுத்து கொஞ்சம் காய வச்சு அப்புறம் செல்மெண்ட் கொடுத்து வச்சுக்குவாங்க. அது வேற விஷயம். ஆனால் அந்த ராமாயணம் தான் இருக்குது. இந்த 2வது வால்யூமில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த ஜனம் பட்டது இருக்கும். காஞ்சி அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அது ஒன்றும் இதுவாக இல்லை. அந்த பூஜையை தெளிவாக காப்பாற்றி கொடுத்தா. ராத்திரி 2 மணிக்கு முழுப்பு ஒரு முடியாக செஞ்சு
அந்த பூஜை எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் நிச்சயம் ஓடிச்சுனாக்கா போய் பிடிக்க முடியுமா? இது என்ன ஆயிரக்கணக்காக இருக்குது. அந்த மாதிரி ஜலத்தில் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு முதல் பிரதேசத்தில் வெள்ளி பாத்திரம் அது இது என்னெல்லாமோ முதல் இருக்குது ஜலத்தில். நல்ல வேலை பிடிச்சி எல்லாத்தையும் சுவாமி எடுத்து வச்சு ஜலாதிவாசம் சுவாமி அப்படி பண்ணி வச்சுட்டார். ஆனால் பெரியவா தொட்டு கொடுத்ததுனால அந்த தொட்டு கொடுத்ததெல்லாம் அப்படியே இன்டாக்டாக இருக்க முடிய பெரியவாளுடைய அனுகிரகம். ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா திரும்பி வந்தப்புறம் 84 திரும்பி வந்தப்புறம் திரும்பி வரும்போது 84 தமிழ் வருஷ பிறப்புக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வேலூர் வழியாக உள்ள நுழைஞ்சா. வேலூர் தான் முதல்ல தமிழ்நாட்டை எல்லையை தாண்டி வேலூர் தான் உள்ள நுழைஞ்சா. அப்போ வேலூரில் உபன்யாசம் நான் போயிருக்கேன் தற்செயலாக. பெரியவா வர சொன்னோடனே எல்லாரும் போனோம். அங்கே ஒரு 150-200 பக்தர்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இருந்தால் அது நல்ல கோடகாலம், மழை பெய்யுற சமயமே இல்லை. பெரியவா கார் எடுத்து வச்ச உடனே மத்தியானம் ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கொட்டுன்னு கொட்டிருக்கு. நான் அதை பிரத்யட்சமாக பார்த்து ஆச்சரியப்படல. ஏன்னா ரிஷசிக்கர் கார் எடுத்து வச்ச உடனே அங்கதேசத்தில் மழை பெய்யுறது ராமாயணத்தில் இருக்குது. இது சத்தியங்கிறது பெரியவா நிரூபணம் பண்ணிவிட்டா. 20வது நூற்றாண்டில் நிரூபணம் பண்ணிவிட்டா. இது மாதிரி பெரியவா போன கடன்களும் தான் இந்த சுபிக்ஷம். அதே மாதிரி பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிற போது மடத்து பக்கத்தில் இந்த ராஜா திருன்னு இருக்கு காஞ்சிபுரத்தில். அங்கே சுப்பைலி பேர் பாடசாலை பகநாத சாஸ்திரிகள் பெரியவர் இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆப்தம். அப்போ யாக்கியவருக்கு ஜெயந்தி பண்ணுவோம் வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து உபன்யாசம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 4 நாள் தங்கி உபன்யாசம் பண்ணேன். அப்போ உபன்யாசம் முன்னாடி பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அது உபன்யாசம் பண்ணுறதுக்காக உத்தரவாயிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு கேட்டு நினைச்சா ரொம்ப சாகசமான காரியம் பண்ணல. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்திதி இருந்தால் பெரியவாள் போய் நமஸ்காரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். பேசாம நீங்கள் வரணும்னு பிரார்த்திக்கக்கூடிய தைரியம் வந்திருக்காது. அன்னைக்கு ஏதோ தைரியம் வந்துடுத்து பெரியவாள் பிரார்த்திச்சது. பாலபெரிவார கணக்கேழேன் அப்படின்னா பெரியவாள் பாலபெரிவார்ட்டு விஜாபனம் பண்ணினேன். பெரியவா என்ன சொல்கிறோட அப்படி செய்கிறேன் அப்படின்ட்டா பாலபெரிவா. அப்புறம் பாலபெரிவா வந்தா போது வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்து அனுகிரகம் பண்ணான். இது பின்னாடி அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு ரொம்ப வித்தியாசம். நான் ஒரு 4 மணி வாக்கில் போயிருப்பேன். அன்றைக்கி பிரதோஷம். பெரியவாட்ட விஜயாபனம் பண்ணிட்டு நான் சன்னியானம் மட்டும்தான் போயிட்டேன். அங்கேயிட்டு யாரோ ஓடி வந்தார். உத்தரவாக பெரியவா அந்த மேனாவில் உள்ள உட்கார்ந்து கொடுப்பான். ஏதாவது சொல்லுவானே அப்படின்னு பெரியவா. அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின ஒரு ட்ரிப்பில் பெரியவாளுக்கு கங்காட்டம் எடுத்துகிட்டு இருந்தது. அப்போ கங்காட்டம் சமர்ப்பணம் பண்ண உடனே ஏதாவது சொல்லு அப்படின்னு உத்தரவு பண்ணான். கங்கை எடுத்துன்னு போனதுனாலே என்னமோ அப்பேதீஸ்வரர் ஸ்லோகம் ஒன்று அதை பல நாள் முன்னாடி மாயவன் ராமநாத சாஸ்திரிகள் இருந்தார். தர்மசாஸ்திரத்தில் கொஞ்சம் அத்தாரிட்டியாக இருந்தார். அவர் சொல்லி கேட்டது அதை அந்த ஸ்லோகத்தை பெரியவாட்டேன். கங்காதிருதான பவதா சிவபாவனீதி நாஸ்வாதிதோ மதுர இத்யபி காலகூட்டः. அப்பேதீஸ்வரர் பிரம்மதர்க்கஸ்தவம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். அதில் இருக்கிற ஸ்லோகம் இருக்கு. சம்ரக்ஷணாக ஜகதாம், உலகத்தை முழுக்க ரட்சிப்பதற்காக இந்த 2 காரியங்கள் செய்தியே. கர்மத்வயம் கரித்தமேதத் அனன்ய சாத்தியம் அப்படின்னு கடைசி பாவம். கங்காதிருதான பவதா சிவபாவனீதி நாஸ்வாதிதோ மதுர இத்யபி காலகூட்டः. संरक्षणाग जगतां करुणातिरेकात् कर्मद्वयं करितमेतत् अनन्यसाध्यम्. அன்னைக்கு ஒரு 10-15 முறை திருப்பி இந்த ஸ்லோகத்தை பின்னி முதல் பாகத்தை அவா சொல்லி பின்னாடி உத்தர பாகத்தை நீ சொல்லுன்னு சொல்லி உத்தர பாகத்தை அவா சொல்லி முதல் பாகத்தை நான் சொல்ல சொல்லி பின்னி எடுத்துருக்கா ஒரு 10-12 முறை இந்த ஸ்லோகத்தை. அப்புறம் கேட்டேன், வெங்காயம் ராமாயணத்தை சொல்லிட்டாளே, அந்த பரமேஸ்வரனுக்கு கொண்டு போய் இந்த
காலக்கூட விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தித்த போது அது ஏன் பிரட்சிப்த ஸ்லோகமாக போட்டிருக்கோம் அதுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியல. பிரட்சிப்த ஸ்லோகமாக இருக்குது, பாராயணத்தில் பண்ணல. பிரட்சிப்தம்னாக்க பாராயணத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அது தனியாக ஃபுட் நோட்டில் போட்டுருக்காங்க. எனக்கு தெரியல. பெரியவாளும் ஒன்றும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் ஒன்றும் சொல்ல நினைக்குது. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு சுப்ளிகேன் பெரியவாள்கிட்ட இதை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி பெரியவா சொன்னான் அப்படின்னு சொன்னேன். அவள் உடனே சொன்னான், ஏன் பிரட்சிப்தமாக போட்டிருக்கான்னு அவள் சொன்னான். அதாவது அக்ர பூஜையாக நினைச்சுட்டு ஏற்றுக்கணும்னு சொன்னால், அக்ர பூஜைனாக்க நல்ல விஷயத்தான் கொடுக்கணும், விஷத்தை கொண்டு கொடுக்கலாமோ? அது ஏதோ சிவத்வேஷிகள் யாரோ சேர்த்த ஸ்லோகமாட்டமாக இருக்குது. அதை ஹைலைட் பண்ணிட்டு பெரியவா கேட்டுட்டோம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னான். அதாவது பரமேஸ்வரன் கொடுக்குறாங்க நல்ல விஷயமா போய் வடையை பண்ணிருக்கேன், பாயசத்தை பண்ணிருக்கேன், சுவாமி நிவேதம் பண்ணுவான். விஷத்தை கொண்டு அக்ர பூஜையாக ஏற்றுக்கணும்னு சொல்லலாமோ? சிவத்வேஷிகள் யாரோ சேர்த்து விட்ட ஸ்லோகம் மட்டுமா இருக்குது, அதனால தான் பிரட்சிப்தத்தில் இருக்குன்னு சுப்ளிகேன் பெரியவா எனக்கு சொன்னான். அன்னைக்கு பெரியவாள்கிட்ட சொல்கிற போது எனக்கு தெரியாது பிரட்சிப்தத்தில் இருக்குன்னு தெரியும், ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு காரணம் தெரியாது. அந்த ஸ்லோகம் அன்னைக்கு பெரியவா ஒரு மணி நேரத்துக்கு மேலே பெரட்டி எடுத்துட்டா திருப்பி. அப்புறம் இந்த யாக்கியவல் ஜெயந்திக்காக இருக்கும்போது அடுத்த சந்தர்ப்பம் அது ஏதாவது சொல்லுன்னு சொன்னபொழுது இந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டேன். மறுபடியும் கங்காதுதான முகதா சிவபாவனிக்கு ஸ்லோகத்தை ஆரம்பித்த உடனே மேனா கதை மூடி விட்டா பெரியவா. கரெக்டாக உபன்யாசம் முடிகிற போது திறந்தா, மேனாவை திறந்தா. அப்படி அப்புறம் தான் நினச்சிட்டேன், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேன் உபன்யாசத்துக்கு. இங்கேயே அனுகிரகம் பண்ண வேண்டாம், யாக்கியவல் ஜெயந்திக்கு அந்த பாடசாலை விட்டும் நினச்சா தப்பு அபச்சாரம் தான் நம்ம பக்கத்தில். ஏன்னா பெரியவாளுக்கு அந்த சமயத்தில் 90 வயசு தாண்டியாச்சு. அவள் அனுகிரகம் ஸ்மரணத்தால் கிடைக்கும். அந்த 90 வயசான சரீரத்தை மடத்திலேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வரணும்னு நான் நினச்சது அபச்சாரம் தானே. ஆனால் பெரியவா கருணையால் இருக்கிற இடத்துலையே உபன்யாசம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் பண்ண முடியாது பண்ணிவிட்டு அப்புறம் சன்னியாசம் பண்ணிவிட்டு நான் ரெகுலர் உபன்யாசம் போக முடியா. பெரியவா செஞ்சா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பெரியவா செஞ்ச விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கு புரியாத விஷயங்கள்லாம் அப்புறமா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கு. 88 சுந்தர மைனான்ஸ் ஏரியா இருக்காம ரொம்ப உபன்யாசம் வெளியில் லீவு ஜாஸ்தி எடுத்துன்னு போய் லாஸ் ஆஃப் பே தான் ஜாஸ்தி. ஆஃபீஸ் அட்டன் பண்ணுறது மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த காலத்துலேயே 2 டிஜிட்டில் தான் சம்பளம் வரும். பேசுறது பார்த்தாக்க 75 ரூபா 80 ரூபா ஒரு நாள் சம்பளம் வந்திருக்கும். ஸ்கூட்டுக்கு பெட்ரோல் போட்டு கூட ஆகாது இந்த 75 ரூபா. இது எதுக்காக போய் அங்கே ஒன்றும் புண்ணியம் இல்லை, புருஷார்த்தம் இல்லை, நமக்கு வேலை செய்கிறதுக்கு திரும்பியும் ஒன்றும் இல்லை. விட்டுடலாம். ஆனால் விட்டுடலாம்னா வயசு சின்ன வயசு, பொறுப்பு இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது. நமக்கு வேறு ஒன்றும் ஆஸ்தி ஒன்றும் கிடையாது. உட்காந்து சாப்பிட்றது ஆஸ்தி இல்லை, உழைச்சாதான் சாப்பாடு. பெரியவாழ்கிட்ட போய் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. மட்டும் மாதம் 29 நாள் லீவ் எடுத்துனாக்க ப்ரெஷர் இல்லாமல் எப்படி இருக்கும் இந்த ஆஃபீஸ் லீவ் சாப்பிட்றா. ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருந்தது. ஒரு 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லி நேரம் பெரியவாழ்கிட்ட போனேன். பெரியவாழ்கிட்ட போய் இது மாதிரி வேலையை விட்டுவிடலாமா என்னன்னு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ பாபு உடனே சொன்னேன், இதெல்லாம் பெரியவாழ்கிட்ட போய் கேட்கலாமா, நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும் அப்படின்னா. நான் தீர்மானமாக வந்திருக்கேன், ஆனால் பெரியவா அனுகிரகம் பண்ணால் நான் வேலையை விடுவேன், பெரியவா போட்ட கூட தாண்ட மாட்டேன்னு சொல்லி அந்த ஓப்பனாக உடனே சொல்லிவிட்டேன். பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணால் இது ஆமோதனம் எடுத்துன்னு நான் உடனே மறுநாள் காப்பால் கால் ஷீட் கொடுத்துட்டேன். வேறு யோஜனையே இல்லை, கால் ஷீட் கொடுத்துட்டேன். சரின்னு அவளும் எப்படி கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு ஹையர் காலிங் இருக்குப்பா, ஐ டோன்ட் வாண்ட் ஸ்டைல் இன் யுவர் வே, யூ கோ ஃபார் யுவர் ஹையர் காலிங் அப்படின்னு சொல்லிவிட்டேன். எப்படி சரி லீன் வந்தாச்சு. இல்லை 2 வேடிக்கைகள், அப்பா அம்மா காரியங்கள்லாம் முடிஞ்சாச்சு, நமக்கு பொறுப்பெல்லாம் முடிஞ்சு விட்டு அப்படின்னு நினைச்சிட்டு கால் ஷீட் கொடுத்தேன். அந்த கால் ஷீட் ரிசிக்னேஷன் கொடுத்தப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் புத்ரி பிறந்தா. ஒரு விதத்தில் இன்னும் பொறுப்பு ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் புத்திரி பிறந்தா. பெரியவாட்ட அடுத்தான தரிசனம் போகிறோம் 4 முறை. முதல்ல அதுக்கு முன்னாடியே பேங்க்லேருந்து சுந்தரமை மாதம் வரும்போது 1000 ரூபா குறைச்சலான சம்பளத்தில் வந்தேன். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டே இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அம்மா விட்டுட்டு போகக்கூடாது, ஏகபத்திரமாக இருக்கும், அம்மா பக்கத்தில் இருக்கணுங்கிறதுனால சம்பளம் குறைச்சலாக இருந்தாலும் வருவாதே மெட்ராஸில் இருக்கணும்னு சுந்தரமை மாதம் வந்தேன். அப்போ பெரியவாழ்கிட்ட போய் 85 அது 85 பேங்கை விட்டுட்டு சுந்தர மெட்ராஸ் வரும்போது பெரியவாழ்கிட்ட இது மாதிரி வேலையை விட்டுட்டு இந்த வேலை சேர போகிறேன்னு சொன்னேன். எப்போ சம்பளம் வருது எடுத்து தெரியும் புரியுதா.
அன்றைக்கி சுந்தரமேன சேர்றது 2000 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. இன்றைக்கி சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். டெய்லி வேஜ் ஆட்டமாக இருக்கும். டெய்லி வேஜுக்கே கூட இருக்கும். அன்றைக்கி 2000 ரூபாய்க்கு 3000 ரூபா சம்பளத்துலேருந்து 2000 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன். சரி பெரியவா அனுகிரகம் பண்ணால் நானும் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 முறை பெரியவாளை தரிசனம் பண்ணுற போது தான் ஒவ்வொரு முறையும் ஒரு இந்த கேள்வி தப்பா டேரக்டாக கேட்க மாட்டேன். பெரியவா எப்போதுமே பக்கத்தில் இருக்க வாயாட்டியாவது அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லி சாப்பிட்டுக்கு என்ன பண்ணுறான்னு கேள்வி, சாப்பிட்டுக்கு என்ன பண்ணுறான்னு கேள்வி 4 முறை கேட்டா. 4 முறை கேட்டதுனால என்ன ஆயிடுச்சு, குறையே இல்லாத மாதிரி சமர்த்தியா வேலையை விட்டோங்கிற குறையே தெரியாத மாதிரி இன்னும் விட்டும் அப்படி வச்சிருக்காரு பெரியவா. 4 முறை 5 முறை அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான்னு பெரியவா வாக்கிலேருந்து வந்ததுனால சாப்பாட்டுக்கு குறையே இல்லாமல், அன்னத்துக்கு வஸ்திரத்துக்கு குறை இல்லாமல் பெரியவா வாக்கு அனுகிரகம் பண்ணிடுச்சு. அப்படி உத்தியோகத்தை விட்டப்பவும் பெரியவாளை போய் அடிக்கடி அப்போ இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு இராவாட்டமாக இருக்கு. இந்த சரீரத்துக்கு வயசு சின்னதோன்னு அப்போ நினைச்சா ராத்திரி உபன்யாசம் முடிஞ்ச உடனே கடைசி பஸ் முடிக்க வேண்டியது, மடத்தில் போய் ராத்திரி தங்க வேண்டியது, காத்தால இருந்து பல்லர் வச்சு சந்தியானம் பண்ணிவிட்டு பெரியவா விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு உடனே முதல் பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு வரும். இப்படியெல்லாம் அந்த 10 வருஷம் 84லேருந்து 94 88 வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற மட்டும் நினைச்சா பெரியவா தரிசனம் அப்படி திரும்பி வருது. காத்தால ராத்திரி போய் தங்கிறது காத்தால வந்துடுது. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பெரியவா அனுபவம் பண்ணான். அப்புறம் பெரியவா அந்த யாத்திரையில் இருந்தபோது 78லேருந்து 84 இருந்தோம். யாத்திரையில் இருந்த பொழுது அந்த தெரிஞ்ச குடும்பத்தில் ஒருத்தர் பிள்ளைக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிச்சு ஏற்பாடு பண்ணிட்டார். நான் மகாராஜ பெரியவா தரிசனத்துக்காக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே வரதட்சணை இல்லாமல் பெரியவா சொன்ன மாதிரி விவாகம் இருக்கிறது, பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருச்சேன். நான் இன்னும் ரொம்ப சின்ன வயசானோ நான் அவள் சொன்னதை அப்படியே கிளிப்பிள்ளையாட்டமாக அப்படியே போய் சொல்லிவிட்டேன் பெரியவாட்ட. வேறு ஒன்று எனக்கும் விவரம் தெரியாது. இந்த மாதிரி பேர் மாத்திரம் சொல்லி அவள் பிள்ளை கல்யாணம் பண்ணுறா. பெரியவா உத்தரவு பிரகாரம் வரதட்சணை இல்லாமல் விவாகம். உடனே அடுத்த கேள்வி, பெரியவா எத்தனை நகை போடுறா? எனக்கு தெரியாது, ஏதோ போடுறா போட்டு. அதுக்கடுத்த கேள்வி, அவளா போடுறாளா இவ கேட்டு போடுறாளா நகை? எனக்கு எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு தான் பதில் சொல்லியா இருந்தது. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணா திருப்பி சொல்லிவிட்டேன். பெரியவா உங்கள் விஞ்ஞாபனத்தை பெரியவாட்டு தெரிவிச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு விஷயமும் இப்படி பெரியவா தூண்டி தூண்டி கேட்பாங்கிறது ஒவ்வொரு கட்டத்துலையும் அது பிரத்யட்சமாக அனுபவிக்க முடியாது இருந்தது. இன்னொரு விஷயத்துல என் சகோதரி விவாதத்தும் போது நகை பண்ணி வச்சிருந்தேன் தங்கைக்கு. பெரியவாள்கிட்ட போய் கல்யாண நிச்சயம் ஆன உடனே மாதிரி நிச்சயம் ஆகிட்டு இன்னாருடைய பிள்ளைக்கு கொடுக்குறது. எவ்வளவு நகை போட போறேன் கேட்டேன். நான் எவ்வளோ சொன்னேன், பாதி போட்டால் போடுவேன். தெரியவா நான் தங்கைக்காக ஆசையாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பண்ணி வச்சுட்டேன். தெரியவா அவளுக்கு சேர வேண்டியதுன்னு பண்ணி வச்சுட்டேன். சரி அப்படின்னா அப்புறம் அந்த நகை நிற்கலை. தெரியவா அன்னைக்கு பாதி போட்டால் போதுமேன்னு சொன்னால் நான் நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. குழந்தைக்கு பண்ணி வச்சுட்டோமே அது அவள்கிட்டயே போய் சேர்த்துமே, நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட்டில் பெரியவாட்டு விஞ்ஞாபனம் பண்ண உடனே வேறு சந்தர்ப்பங்களில் அந்த நகை கையை விட்டு போயிடுச்சு. அது வேறு விஷயம். அதுக்காக அது அப்போ நினச்சிருந்தேன். பெரியவா பல வருஷம் முன்னாடி சொன்னது இந்த பாதி போட்டால் போதுமே அப்படின்னு. நான் போட்டதே ரொம்ப சொற்பம் தான். ஜாஸ்தி 15 அந்த காலத்தில் 15 பவுன், இன்னைக்கு 15 பவுன் ரொம்ப பெருசு. அன்றைக்கி 15 பவுனும் என்னமோ தான் பண்ணுது. அதுவே பாதி போட்டால் போதுமேன்னு சொன்னா பெரியவா. அப்புறம் பெரியவாள்கிட்ட மறுபடியும் ரெவ்யூ பெட்டிஷன் அட்டமாக பெரியவாள்கிட்ட போட்டு சாங்ஷன் வாங்கினேன். அப்புறம் எதுக்காக பெரியவா சொன்னாங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சு. ஒவ்வொரு கட்டத்துலையும் பெரியவா வழிகாட்டின விஷயம் இருக்க அதை நினைச்சு நம்ம ஒன்று பெரியவாழ்த்து நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணலாம். வேற ஒன்றும் நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கட்டத்துலையும் பெரியவாளுடைய அனுகிரகம் அதை ஏதோ யார் பண்ண புண்ணியமோ பெரியவாளுடைய அனுகிரகமோ அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெரியவா கொடுத்தார். எங்கேயாவது நம்ம முன்னாடி அப்படியே இருந்தோம்னாக்கா இவ்வளவு தூரம் பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்கோ அவள் அனுகிரகத்தை பெறுவதற்கோ வாய்ப்பு வந்திருக்காது. பெரியவா ஒவ்வொரு கட்டத்துலையும் பெரியவாளுக்கு போய் ஒரு முறை பிரார்த்திக்கிற போது வேற இது ஒரே ஒரு தான் பிரார்த்திக்குது. அந்த பிரார்த்தனையை பெரியவா நிறைவேற்றி வச்சுட்டாங்கிறத ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம தெரியும். பெரியவா ஸ்மரணமாக இருக்கணும், வேற ஒன்றும் கேட்கல. பெரியவா ஸ்மரணமாக இருக்கணும்.
பெரியவா ஸ்மரணம் கம்பல்சரியாவது 4 பேருக்கு பேசும்போதாவது ஸ்மரணம் பண்ண முடியா வச்சுள்ளாடும். இது பெரியவாளுடைய ஒரு அவதார சரித்திரமானது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக டச் பண்ணியிருக்கா பெரியவா. இது எப்படி டச் பண்ணால், ஏன்னா அந்தரியாமையாக இருந்ததுனால, எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருந்ததுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி எத்தனையோ எக்ஸ்பீரியன்சஸ் பெரியவாழ்கிட்ட பழைய எல்லாருக்கும் எத்தனையோ விதமான எக்ஸ்பீரியன்சஸ். அப்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கோடம்பாக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் 70 வயசில் பீமன சாந்தி பண்ணிக்கணும்னு நினச்சி அதோட பேரனுக்கும் கூட போகணும், ரெண்டும் சேர்த்து கல்யாண மண்டபம்லாம் எடுத்துக்கிட்டா பெரியவாழ்கிட்ட போனோம், நீங்கள் கூட வாங்கலாம் அப்படின்னு. சரி வரேன், கார் எடுத்துன்னு போனோம். இது வந்து இந்த 84லேருந்து 94க்குள்ள பெரியவாழ்கிட்ட போய் மாதிரி பீமன சாந்தி பண்ணிக்கலாம்னு மாமா ஆசைப்படுறாரு. பெரியவாழ்க்கணும் பீமன சாந்தி எப்போ பண்ண உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டா. பெரியவா எனக்கு என்ன தெரியும், நான் பெரியவாழ்கிட்ட போய் பேசாமல் பேசாமல் இருக்க வேண்டியதான். 77 வயசு முடிஞ்சு 7 மாதம் முடிஞ்சு 7வது நாள் பண்ணணும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மடத்தில் யாருக்கையாவது சாஸ்திரத்தை கேட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிக்க சொல்லுவார் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து நடுங்கிறப்பாவும் மண்டபம்லாம் புக் பண்ணி வச்சு ₹2,00,000 பெரியவாளி. அதாவது இன்னும் 7 வருஷத்துக்கு இருக்க போறாருன்றது அர்த்தம். பெரியவா அப்படி சொன்னது அவர் 70 வயசு தான் படிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் முட்டை இதே மாதிரி மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் மாதிரி மறுபடியும் பெரியவாட்டு விஜயாபனம் பண்ணி கொஞ்சம் 1/2 மணி நேரம் கழிச்சு பேரனுக்கு சேர்த்து போன போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார். பந்துக்கள்லாம் வந்துருவா. மண்டபத்தையும் எடுத்தாச்சு, பெரிய அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப மண்டை போகிறதா சொன்னேன். சரி இப்பவும் பண்ணிக்க சொல்லு, அப்பவும் பண்ணிக்க சொல்லு அப்படின்ட்டா. அப்புறம் பண்ணிட்டேன். 77 வயசுல பண்ணிட்டேன். 70 வயசு சதாபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் பகவான்கிட்ட போய் சேர்ந்தேன். 80 வயசுல 18 வயசுல பகவான்கிட்ட போய் சேர்ந்தேன். அப்போ 77 வயசு 7 மாதம் 7வது நாள் தான் பண்ணிக்கணுங்கிறது அன்றைக்கி பெரியவா வாக்கால் டேரக்டாக தெரிஞ்சது. பெரியவா வாக்கால் டேரக்டாக தெரிஞ்ச சில தர்மங்கள். அது மாதிரி மகாகாமில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாளைக்கு அப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்தால், அதனால் எனக்கு இன்னும் ஃப்ரீடம் ஜாஸ்தி. நம்ம அட்லீஸ்ட் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகலாமோ, பெரியவா தேவசம் நினச்சா ஒரு பையன் எடுத்து கலந்து போயிடலாம். பூஜை வரத்துக்கு முன்னாடி பூஜையும் வரத்துக்கு பூஜையும் இல்லை, பிரம்மச்சாரி சும்மா ஒரு மாற்று வேஷ்டி இருந்துன்னா நம்ம அட்டை இங்கே வேணால் டக்குன்னு கலந்து போயிடலாம். பெரியவா தரிசனத்துக்காக இந்த ஊர் மகாகாமில் அன்றைக்கி மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாசப்பிறப்பு. பெரியவா ஸ்நானம் பண்ணப்புறம் நமக்கு அப்பா இருக்கிறதுனால கட்டுறதுக்கு பிரமேயம் இல்லை. ஸ்நானம் மட்டும் பெரியவா ஸ்நானம் பண்ணப்புறம் அந்த தீர்த்தத்தையே ஸ்நானம் பண்ணிவிட்டு மறுநாள் அன்னைக்கு பொங்கல், மறுநாள் அன்னைக்கு கனு. பெரியவா அங்கேருந்து வேடிக்கையாக பக்கத்தில் இருக்கிற வாழ்லாம் ஸ்ரீகண்டமாக வாழ்லாம் வச்சுருந்து மார்கழி மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. நாளையிலேருந்து என்ன 8 மணிக்கு எடுத்துக்கலாமா? பெரியவா கனு அன்னைக்கு சொன்னா. பெரியவா அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கும் கூட ஸ்நானம் பண்ணேன், கனு பீடைன்னு போய் அன்னைக்கும் ஸ்நானம் பண்ணேன் பெரியவாளோட. பெரியவா ஸ்நானம் பண்ணப்பறம் அந்த தீர்த்தத்தில் அப்போ கனு அன்னைக்கு பெரியவா சொன்னா, இன்னைக்கு கனு பீடை இன்னைக்கு மாத்திரம் உதயத்துக்கு அப்புறம் தான் ஸ்நானம் பண்ணணும், முன்னாடி ஸ்நானம் பண்ணுறா. பீடை உதயத்தோடு தான் போகும், உதயம் ஆனப்புறம் தான் ஸ்நானம் பண்ணணும். வருஷத்தில் ஒரு நாள் மாத்திரம் கருப்பீடு அன்னைக்கு மாத்திரம் உதயம் ஆனப்புறம் தான் ஸ்நானம் பண்ணணும். இது பெரியவா டேரக்டாக பெரியவா வைக்காத அப்படி சொன்னது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பல விஷயங்கள் பெரியவா வாக்கால் டேரக்டாக கிரகிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த உடனே இந்த சமயத்தில் அவர் நினைவு வந்து சொன்னதுனால என்ன ஞாபகம் வந்ததோ அதெல்லாம் எடுத்து அப்படி உங்களோட பரமாறிட்டு இருக்கேன். இது இவ்வளவுக்கு காரணம் பெரியவாளுடைய அனுகிரகம் ஒன்றுதான் காரணம்ன்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர இல்லை யார் இன்வால்வ் ஆகா, யார் போனால் சுந்தர்குமார் போனாரா, XYZ யார் போனாங்கிறது விஷயம் இல்லை. அவள் அனுகிரகம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி போய் அணைச்சிருக்கு, அரவணைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் ஸ்மரிக்கிறதுக்காக தான் இந்த அனுஷ புண்ணிய காலம். இன்னொரு விஷயம் தோணித்து எனக்கு. சாதாரணமாக இப்போ நம்ம புனர்வசு அப்படின்னு சொன்னாக்க ராமநவமி போது தான் நாம் ஸ்மரிக்கிறோம். ஆனால் பெரியவா விஷயத்தில் அனுஷத்துக்கு நிமிஷம் மாதத்துக்கு ஒரு முறை ஸ்மரிக்கும்படியாக ஒரு பாக்கியம் வந்து பெரியவாளுடைய அனுகிரகத்தால் கிடைச்சிருக்கு. இது எல்லாரும் பிரதி அனுஷம் இங்கே நடந்துருக்கு. இந்த அனுஷம் இங்கே வந்து பெரியவா பக்தாளுக்கு நடுவில் கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெரியவா அனுகிரகம் வந்து கொடுத்துருக்கு. ஆச்சாரியால் பகவத்பாதாளை பற்றி சொல்கிற போது ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஆச்சாரியாக சங்கராச்சாரியாக சந்துமே ஜென்ம ஜென்மனின்னு. அந்த மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பெரியவாழ்கிட்ட பக்தி இருக்கும்படியாக ஒரு ஜென்மாவை பெரியவா கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையை தவிர நாம் வேற செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை.
அவள் போட்ட பாதை ரொம்ப கரெக்டாக பாதையை காட்டிவிட்டா. நாம் பின்பற்றணும், அதுக்கு திருப்தியை கொடுக்கணும். அந்த பாதையை பின்பற்றுறதுக்கு பெரியவா திருப்தியை கொடுத்து பெரியவா ஏதோ ஒரு காலத்தில் அவள் சரணத்தில் சேர்த்துக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணோம். இந்த பிரார்த்தனையோட பெரியவாளுடைய சரணத்தில் அனந்த கோடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நாராயணசாமமாவுக்கு அவள் இதுக்காகவே இந்த ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி, எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே ஒரு சப்தாகம் நடக்கிற போது இங்கேயே தங்கி இருந்து இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாராயணத்தை மாத்திரம் கோவிலில் வந்து பண்ணிட்டு பிரவச்சனை பண்ணிட்டு இங்கே தங்கி இருந்தேன். ஒரு 8 நாள் தங்கியிருந்தேன், எனக்கு தெரியும். அதனால் அவள் இதுக்காகவே இந்த மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி இங்கே பெரியவாளுக்கு நித்திய பூஜையெல்லாம் நடக்கும்படியாக பெரியவா பாதுகாப்பு நடக்கும்படியாக செஞ்சுட்டு அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம் அது அவளோடு சேர்ந்து நாமும் சேர்ந்து அந்த பாக்கியத்தை அனுபவிச்சுருக்கோம். அவளும் அவளுடைய குடும்பத்தை சேர்ந்தவா இங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் பெரியவாளுடைய அனுபவம் நிரந்தரமாக இருந்து எல்லாரும் பெரியவாளுடைய அனுபவத்தால் ஜென்மலாபத்தை அடையும்படியாக பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து பெரியவா சரணத்தில் அறந்து கோடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி உபசம்ஹாரம் பண்ணிக்கிறது. நம பார்வதி பதயே.